Illustration 14 பார்க்குறோம். Following is the statement of profit and loss of Maria Limited for the year ended 31st March 2018. Calculate the operating cost ratio. Operating cost ratio கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. அதுக்கு என்ன ஃபார்முலான்னு பார்ப்போம். Operating cost ratio என்ன ஃபார்முலானா operating cost ratio equal to operating cost divided by revenue from operations into 100. Operating cost ratio க்கு என்ன ஃபார்முலா operating cost divided by revenue from operations into 100. ஓகேங்களா, கீழே பாருங்கள். ஒன்று வந்து பாருங்கள், இதில் following is the statement of profit and loss of Maria Limited for the year ended 31st March 2018. Calculate the operating cost. Statement of profit or loss, profit and loss. Particulars, revenue from operation வந்து 8 lakhs கொடுத்துருக்காங்க. அதர் இன்கம் வந்து 20,000 ஆட் பண்ணால் 8,20,000 வருது. டோட்டல் ரெவன்யூ 1 + 2. எக்ஸ்பென்சஸ் 4 எக்ஸ்பென்சஸில் பர்ச்சேஸ் ஆஃப் ஸ்டாக் இன் ட்ரேட் வந்து 4,50,000. சேஞ்ச் இன் இன்வென்ட்ரிஸ் வந்து -40,000. இது வந்து மைனஸ், அதனால் -40,000. ஓகேங்களா, சேஞ்ச் இன் இன்வென்ட்ரின்றது ஓப்பனிங் ஸ்டாக் மைனஸ் க்ளோசிங் ஸ்டாக், அதான் -40,000 வந்திருக்கு. அடுத்து எம்ப்ளாயி பெனிஃபிட் எக்ஸ்பென்சஸ். எம்ப்ளாயி பெனிஃபிட் எக்ஸ்பென்சஸ் வந்து 22,000. அதுக்கு அக்கௌண்ட் நம்பர் நோட் நம்பர் 1 இருக்குது, பின்னாடி டீட்டெயில் கொடுத்துருப்பாங்க. அடுத்து பாருங்கள், அதர் எக்ஸ்பென்சஸ்க்கு நோட் நம்பர் நோட் நம்பர் 2 இப்போ 68,000. இதுக்கு என்னென்ன டீட்டெயில்னு பின்னாடி கொடுத்துருப்பாங்க. அதர் எக்ஸ்பென்சஸ் டோட்டல் எக்ஸ்பென்சஸ் வந்து 5 lakhs இருக்குது. இப்போ ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ்னால் இந்த இன்கம்லேருந்து டோட்டல் ரெவென்யூலேருந்து 8,20,000லேருந்து இப்போ டோட்டல் எக்ஸ்பென்சஸ் 5 lakh லெஸ் பண்ணோம்னா 3,20,000 தான் ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ். இப்போ 3 - 4. ஓகேங்களா, 3,20,000. இப்போ நோட்டை பாருங்கள். நோட் அக்கௌண்ட்ஸில் பர்டிகுலர்ஸில் எம்ப்ளாயி பெனிஃபிட் எக்ஸ்பென்ஸ்னு சொல்லிவிட்டு 10,000. சேலரி, இந்த வேஜஸ் எம்ப்ளாயி பெனிஃபிட் எக்ஸ்பென்சஸில் வேஜஸ் வந்து டைரக்ட் எக்ஸ்பெண்டிச்சரு. ஓகேங்களா, அது எவ்வளோ 10,000. அடுத்து சேலரி வந்து 12,000. டோட்டல் 22,000 இருக்குது. அப்போ வேஜஸ் வந்து டைரெக்டு, சேலரி வந்து இன்டைரக்ட் எக்ஸ்பெண்டிச்சர். டோட்டல் எக்ஸ்பென்ஸ் வந்து 22,000. அடுத்து பாருங்கள், அதர் எக்ஸ்பென்சஸில் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எக்ஸ்பென்சஸ் 20,000. சேலரி அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் எக்ஸ்பென்சஸ் 28,000. லாஸ் ஆன் சேல் ஆஃப் ஃபிக்ஸட் அசெட் வந்து 20,000. மொத்தம் ஆட் பண்ணால் 68,000 இல்லை டோட்டல். இதுதான் அதர் எக்ஸ்பென்சஸ். இப்போ கீழே வாங்க. சொல்யூஷன் வந்து ஆப்ரேட்டிங் காஸ்ட் ரேஷியோக்கு என்ன ஃபார்முலா பார்த்தோம்னா ஆப்ரேட்டிங் காஸ்ட் டிவைடட் பை ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் இன்ட்டு 100. ஆப்ரேட்டிங் காஸ்ட் டிவைடட் பை ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் இன்ட்டு 100. ஆப்ரேட்டிங் காஸ்ட்டுக்கு என்ன ஃபார்முலானா காஸ்ட் ஆஃப் ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷனும் ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸையும் நம்ம ஆட் பண்ணணும். காஸ்ட் ஆஃப் ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸும் காஸ்ட் ஆஃப் ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் ப்ளஸ் ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸையும் ஆட் பண்ணி வரணும். இப்போ காஸ்ட் ஆஃப் ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸுக்கு என்ன ஃபார்முலா ஏற்கனவே பார்த்துருக்கோம். பர்ச்சேசஸ் ஆஃப் ஸ்டாக் இன் ட்ரேட், சேஞ்ச் இன் இன்வென்ட்ரி ப்ளஸ் டைரக்ட் எக்ஸ்பெண்டிச்சர். அதாவது நெட் பர்ச்சேஸ் ரிட்டர்னில் இருந்தால் கழிச்சிடணும். அது நெட் பர்ச்சேசஸ்ஸு ப்ளஸ் சேஞ்ச் இன் இன்வென்ட்ரினா ஓப்பனிங் ஸ்டாக் மைனஸ் க்ளோசிங் ஸ்டாக், அது ப்ளஸ் டைரக்ட் எக்ஸ்பென்ஸ் 3 ஆட் பண்ணுறதா என்னது காஸ்ட் ஆஃப் ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன். அப்போ இதில் பர்ச்சேஸ் வந்து 450 இதில் கொடுத்துருக்காங்க. பர்ச்சேஸ் வந்து 450 கொடுத்துருக்காங்க பாருங்கள். பர்ச்சேஸ் ஸ்டாக் இன் ட்ரேடு, சேஞ்ச் இன் இன்வென்ட்ரி -40,000. ஓகேங்களா, அப்போ அந்த பர்ச்சேஸ்க்கு வந்து 450 -40,000 தான் ப்ராக்கெட்டில் போட்டிருக்காங்க. ப்ளஸ் டைரக்ட் எக்ஸ்பெண்டிச்சர், இந்த எக்ஸ்பெண்டிச்சரில் வேஜஸ் மட்டும் டைரக்ட் எக்ஸ்பெண்டிச்சர் 10,000 அதை ஆட் பண்ணணும். 3 ஆட் பண்ணால் 4,20,000 வரும். அதாவது 450லேருந்து 40 கழிச்சா 410 ப்ளஸ் 10 ஆட் பண்ணால் 420. அடுத்து ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்ஸ் என்ன ஃபார்முலா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எக்ஸ்பென்சஸ்ஸு ப்ளஸ் செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் எக்ஸ்பென்சஸ்ஸு ப்ளஸ் எம்ப்ளாயி பெனிஃபிட் எக்ஸ்பென்சஸில் எடுத்துக்கணும். அதில் டைரக்ட் எடுத்துக்கக்கூடாது. ஓகேங்களா, இன்டைரக்டை மட்டும் எடுத்துக்கணும். இப்போ பாருங்கள், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எக்ஸ்பென்ஸ் எவ்வளோ இருக்குது 20,000 ப்ளஸ் செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் எக்ஸ்பென்ஸ் எவ்வளோ இருக்குது 28,000. அந்த 28,000 ப்ளஸ் எம்ப்ளாயி பெனிஃபிட்டில் அந்த டைரக்டர்னு அங்கே போயிடுச்சு. இப்போ சேலரி மட்டும் இன்டைரக்ட் இருக்குது, அந்த 12,000 மட்டும் எடுத்துக்கணும். இங்கே இப்போ ஆட் பண்ணால் 3 48 50 60 இருக்குது மொத்தம் டோட்டல் ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ். இப்போ ஆப்ரேட்டிங் காஸ்ட்னா காஸ்ட் ஆஃப் ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷனையும் ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸையும் ஆட் பண்ணணும். முதல்ல கண்டுபிடிச்சது 420, இங்கே கண்டுபிடிச்சி 60, ரெண்டு ஆட் பண்ணால் 420 + 60 480 தான் என்னது ஆப்ரேட்டிங் காஸ்ட்.
அப்போ ஃபார்முலாக்கு இங்கே வாங்க. ஆப்ரேட்டிங் காஸ்ட் ரேஷியோக்கு என்ன ஃபார்முலா? ஆப்ரேட்டிங் காஸ்ட் டிவைடட் பை ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன். ஆப்ரேட்டிங் காஸ்ட்டுங்க மொத்தம் எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோம்? 480 டிவைடட் பை ஓகேங்களா 8 lakhs. ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஏற்கனவே ஃபார்முலா. ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் எவ்வளோ? 8 lakhs. இந்த 8 lakhs டிவைட் பண்ணணும். ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் 8 lakhs டிவைட் பண்ணணும் இன்ட்டு 100. இதுதான் வந்து எல்லாம் அடித்து கொடுத்தோம்னா 60%. திரும்ப பாருங்கள். ஆப்ரேட்டிங் காஸ்ட் ரேஷியோக்கு என்ன ஃபார்முலா? ஆப்ரேட்டிங் காஸ்ட் டிவைடட் பை ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் இன்ட்டு 100. இந்த ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸு 8 lakhs ஏற்கனவே ப்ராப்ளத்தில் கொடுத்துருக்காங்க. இந்த ஆப்ரேட்டிங் காஸ்ட் மட்டும் கண்டுபிடிக்கணும். ஆப்ரேட்டிங் காஸ்ட்டுக்கு என்ன ஃபார்முலா? ரெவன்யூ காஸ்ட் ஆஃப் ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷனும் ப்ளஸ் ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸும் ஆட் பண்ணணும். காஸ்ட் ஆஃப் ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ்க்கு என்ன ஃபார்முலா? இந்த நெட் பர்ச்சேசஸ்ஸு, அதான் பர்ச்சேசஸ் ஆஃப் ஸ்டாக் இன் ட்ரேடு ப்ளஸ் சேஞ்ச் இன் இன்வென்ட்ரி ப்ளஸ் இந்த டைரக்ட் எக்ஸ்பென்ஸ் 3 ஆட் பண்ணணும். அப்போ பர்ச்சேஸ் வந்து 450 இருக்குது, சேஞ்ச் இன் இன்வென்ட்ரி -40 இருக்குது, ப்ளஸ் டைரக்ட் எக்ஸ்பென்ஸ் 10 இருக்குது. அப்போ 450ல் -40 போனால் 410 ப்ளஸ் 10 ஆட் பண்ணால் 420. அதுக்கடுத்து ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எக்ஸ்பென்சஸ், செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டிவ் எக்ஸ்பென்சஸ் ப்ளஸ் எம்ப்ளாயி பெனிஃபிட் எக்ஸ்பென்சஸ். அந்த டேரெக்டாக விட்டுறணும். இன்டெரக்ட் மட்டும் எடுத்துக்கணும். சேலரி இன்டெரக்ட் மட்டும் எடுத்துக்கணும். சேலரி மட்டும் இங்கே இருக்குது 12,000. அப்போ 3 ஆட் பண்ணால் 20,000, 28,000, 12,000, 3 60,000 இருக்குது. அப்போ ஆப்ரேட்டிங் காஸ்ட்டுக்கு காஸ்ட் ஆஃப் ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷனும் ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்ஸ் 2 ஆட் பண்ணால் 420 + 60 480 வருது. ஓகேங்களா? இப்போ ஆப்ரேட்டிங் காஸ்ட் ரேஷியோக்கு ஆப்ரேட்டிங் காஸ்ட்டு பை ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் இன்ட்டு 100. ஆப்ரேட்டிங் காஸ்ட்டு 480 கண்டுபிடிச்சோம். ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் ப்ராப்ளத்தில் கொடுத்துருக்காங்க 8 lakhs இன்ட்டு 100 போட்டோம்னா எல்லாம் அடித்து கொடுத்தா 60% வருது. இதுதான். ஓகேங்களா? திரும்ப பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். இன்னொரு டுட்டோரியல் நோட்டை மட்டும் பார்ப்போம். லாஸ் ஆன் சேல் ஆஃப் ஃபிக்ஸட் அசெட் எக்ஸ்ட்ரா அதில் கொடுத்துருக்காங்க. இது வந்து நான் ஆப்ரேட்டிங் ஐட்டம், அதனால் இது இக்னோர். இது ஆப்ரேட்டிங் ஐட்டம் கிடையாது. இது லாஸ் ஆன் சேல் ஆஃப் ஃபிக்ஸட் அசெட்டுன்னு சொல்கிறது, அது இதில் வராது. அதனால் இதை இக்னோர் பண்ணிடலாம். ஓகேங்களா? திரும்ப பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.